லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. டபுள் டக்கர் படத்திலிருந்து மெலோடி கிங் வித்யாசாகர் இரண்டாலுமா பாடல் இப்பொழுது ஏர்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். First of all, I should thank Vishnu for என்னன்னா ஒரு சிசிஎல் நடத்துறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 டீம்ஸ், ஆல் ஸ்டார்ஸ் கம்மிங் டுகெதர். அந்த ஒரு டைம் ஃப்ரேமில் ஒவ்வொரு வருஷமும் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஸோ பட் ஸ்டில் ஹி கம்ஸ் அப் வித் சொல்யூஷன். அண்ட் 10th இயர் இப்போ அவர் 10th சிசிஎல் நடத்துகிறார். ஐ திங்க் இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் அச்சீவ்மெண்ட் விஷ்ணு. ஏன்னா நிறைய பேர் ஈ கேன் ஈஸிலி ஃபிசில் அவுட், பட் அந்த ஒரு பேஷன் அண்ட் ஹீ பிரிங்ஸ் எவ்ரிபடி டுகெதர் இஸ் ஃபினாமினல். பட் ஃபார் அஸ் பர்சனலாக எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா வி ஆல் ரொம்ப ஒரு என்ன சார் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஜோவியலான ஒரு டீம் தான். வி ஆல் கம் டு என்ஜாய் த கேம். வி ஃபர்கெட் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ், அந்த படங்களோட இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வி கீப் அசைட். இன்ஃபேக்ட் நம்ம வந்து ப்ராக்டிஸ்லேயும் சரி, மற்ற மேட்ச் டைம்லேயும் சரி, யாருமே வந்து எந்த படத்தை பற்றியும் பேசினதே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் அவர் பாண்டிங். அப்போ இந்த வருஷம் சிசிஎல் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் சிசிஎல் வரும்போது இந்த வருஷம் எங்கே விட்டோமோ அங்கேருந்து பிக்கப் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் வி ஆர் ஹேவிங் எ கிரேட் டைம். அண்ட் எங்கள் டீம் ஓனர் வந்து கங்கா பிரசாத் இஸ் நாட் ஹியர் டுடே. ஸோ ஹீ இஸ் பீன் அ ஹியூஜ் சப்போர்ட் ஃபார் சென்னை ரன்னிங்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். அண்ட் இந்த வருஷம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச்சில் வந்து ஷார்ஜாவில் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஷார்ஜாவில் நடக்குது. விஷ்ணு, எங்களுக்கு சென்னையில் மேட்ச் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஷார்ஜா, மலேசியா, சிங்கப்பூரில் அப்படி வச்சா கூட ஓகே தான். பட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். ரொம்ப ரொம்ப ஒரு 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 ஹெல்த்தியான ஒரு டைம், ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்பிரிட். எல்லாமே ஒரு 15 பசங்க ஒன்றா சேர்ந்து கலாட்டா பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் தான் ஒரு நெக்ஸ்ட் 1 month. ஸோ we are going to have fun and thank you Vishnu for arranging this one. Thank you. ஜாமி, பாரி எல்லாமே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றியும் வணக்கம். அஃப்கோர்ஸ் சென்னை ரைனோஸில் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். பிகாஸ் இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் ஆர் லூசிங். இந்த டீமில் சேர்ந்து இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். அதுவும் முக்கியமாக அந்த 1 மாதம் பாரியும் ஜாமியும் சொன்ன மாதிரி இந்த 1 மாதம் எங்களுக்குலாம் வந்து பயங்கர ஒரு இந்த கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் வந்து இந்த பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இந்த பாய்ஸ் ட்ரிப் போனால் எல்லாருக்கும் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த 1 மாதம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த பாய்ஸ் ட்ரிப் போன ஒரு சந்தோஷம் தான் இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் லாட் ஆஃப் ஃபன். எஸ், அந்த மேட்ச் ப்ரெஷர் வந்து இருக்கும், பட் அது வந்து அந்த ஆன் ஃபீல்டில் இறங்கும் போது மட்டும் தான் எங்களுக்கு இருக்குமே தவிர மற்ற எல்லா நேரமும் வந்து லைக் ஹவ் விஷ்ணு செட், திஸ் டீம் இஸ் மோர் அபவுட் பீங் ஜோவியல் அண்ட் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஸோ அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ ஷுட் மெயினாக தேங்க் விஷ்ணு பிகாஸ் சிசிஎல் 1லேருந்து வந்து ஹீ இஸ் ஆல்வேஸ் பேக்ட் அப் த சென்னை டீம். அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு, ரைட் ஃப்ரம் விஷ்ணு அண்ட் எங்களோட டீம் ஓனர் கங்கா பிரசாத் சார் அண்ட் எங்கள் கேப்டன் ஆர்யா. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் தி பாய்ஸ். நாங்கள் திஸ் இயர் வி வில் டெஃபினெட்லி கம் பேக் ஸ்ட்ராங்கர். நாங்கள் கண்டிப்பாக கப்பை ஜெயிக்க நாங்கள் ட்ரை பண்ணுவோம். பட் ஆல் தி அதர் டீம்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி ஒன்ஸ் பிகமிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் காம்படிட்டிவ். ஸோ வி லுக்கிங் ஃபார் டு குட் டோர்னமெண்ட். நீங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஷார்ஜாவில் வந்து விளையாட போகிறோம். ஐ திங்க் சீசன் 2 or 3 நாங்கள் ஒரு வாட்டி ஷார்ஜாவில் போய் விளையாடிருந்தோம். 2 and 3 விளையாடிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து விஷ்ணு எங்களை கூப்பிட்டு போகிறாரு. அடுத்த வருஷம் அவங்க கொஞ்சம் அப்டேட் ஆகி லண்டன் கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காரு. ஜெஸ்ஸே ஆமாம் விஷ்ணு, லண்டன் பேரை கேட்டாலே அவர் இப்படி தான் தலையாட்டுறாரு அவர். ஸோ யா, பட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ. இவ்வளோ வருஷம் நீங்கள் எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு அ குட் கேம். தேங்க்யூ. பெரிய ஸ்டார்ஸ் யாவெல்லாம் ஒன்று அவங்களோட ஸ்டார்டம் டிஸ்டர்ப் பண்ணலாம். இன்னொன்று வந்து இங்கே டேரெக்டாக வந்து அவங்க கிரவுண்டில் ஆட முடியாது கிரிக்கெட். அவங்க ரெகுலராக கிரிக்கெட் இருந்தால் கூட கிரிக்கெட் பால் ஆடுறது கொஞ்சம் வித்தியாசம். இன்ஜுரி பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து பெரிய க்ரௌட் முன்னாடி ஆடும்போது அவங்க வந்து சும்மா சாதாரணமாக ஆட முடியாது. ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் தான், எவ்வளோ பெரிய கிரிக்கெட் இருந்தாலும் ரெகுலராக அந்த டச் இருந்தால் தான் ஆட முடியும். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி. அதனால தான் வந்து அவங்க வர யோசிப்பாங்க. அவங்க பிஸியாக மினிமம் அவங்க வந்து ஒரு 20-30 டேஸாவது இதுக்காக ப்ராக்டிஸ்க்கு அவங்க ஒதுக்கணும். ஸோ அது அவங்களுக்கு டைம் ஷூட் ஸ்கெடியூலில் பிஸி இருக்கணும். இப்போ நாங்களே லாஸ்ட்டு ஜாமி சொன்ன மாதிரி 1 month பண்ணுறோம். சில பேர் 10 நாள் வந்திருக்காங்க, சில பேர் 4 நாள் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே அப்படி மிக்ஸ் ஆகும். இன்னும் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இப்போ நாங்கள் சென்னை டீம்னால இங்கேருந்தே நம்ம ஈஸியாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். டெய்லி ஒருத்தர் ட்ராவல் பண்ணி வந்து டீமோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம்.
நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா டீமும் சேர்த்தாங்கன்னா இப்போ ஹைதராபாத் டீம் யாராவது ஒருத்தர் இங்கேருந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க திரும்ப ஹைதராபாத்தில் போய் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ப்ராக்டிகலி விஷ்ணு சார் சொன்ன மாதிரி நம்ம ப்ரொஃபஷன் ஆக்டிங், நம்ம வந்து ஒரு கிரிக்கெட்டுக்காகவும் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக எல்லாம் சேர்ந்து அதை பண்ணுறமே தவிர நம்ம ப்ரொஃபஷன் கிடையாது கிரிக்கெட். ஏன் சார் ஆக்டிவிட்டீஸ் அவங்க நம்மளுக்கு காசு கொடுத்தா தான் உண்டு. அதான் சார் இது வந்து பெரிய 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 பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய லீக்ல நிறைய டீம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து விளையாட வச்சிருந்தாங்க போன ஒரு 5-6 சீசன் முன்னாடி. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீனிங் டீம் இருக்கு. ஸோ அவங்கள வந்து அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளேயர்ஸை வந்து இப்போ விளையாட விடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா சார், நம்ம வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. ஸோ நிறைய இன்ஜரிஸ், அடிப்படுறது, இந்த போலிங் ஃபாஸ்ட்டாக வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீசனில் வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்து எல்போவே வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரமணா போன வருஷம் ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு பரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஜரிஸ் வந்து இட்ஸ் நாட், நம்ம வந்து மெயின் ப்ரொஃபஷன் வந்து ஆக்டிங் தான். ஸோ அது இருக்கும்போது அவங்களோட ஷூட் ஸ்டடி எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த ஒரு ஐடியா இல்லை. See, best bowler, we have good bowlers like Dasarathi and Yadav, Adav and Bharat. இப்போ ஓரளவுக்கு போடுவாங்க. But see, everybody does their best. Even Vishnu and Ashok Selvan, Vikrant. So எங்க டீம்ல பாத்தீங்கன்னா யாரு கேட்டாலும் எல்லாரும் ஆல்ரவுண்டர் இருந்தோம். ஏன்னா யாராவது பேட்டிங் போனேன்னா அவன் அவுட் ஆகி டக்குன்னு நான் போகணும்னு யோசிக்கிற பேட்ஸ்மேன் தான் எங்கள் டீமில் ஜாஸ்தி. ஸோ அதனால கிரிக்கெட் ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் போலிங் போடுறேன், நான் விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து சாவடிப்பாங்க. எவ்வளோ பேருக்கு தான் நான் போலிங் கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு இந்த தடவை தீவிரமா ஹெவி பிராக்டிஸ்ல இருக்கிறது எங்க கேப்டன் தான். இந்த அவர் ஓப்பனிங் பேட்டிங் பார்த்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த வாட்டி நானே பேட்டிங் போலிங் எல்லாமே பண்ணலாம் இருக்கேன். பயங்கரமா ஆடிட்டு இருக்கா போல. பட் இட்ஸ் ஆல் ஃபன். ஏன்னா என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நம்ம ஃபீல்டுக்கு போனோன்னே ஜெயிக்கணும், அந்த விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அப்ரோச் பண்ற விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும். நான் விக்கெட் எடுக்கிறேன் மச்சான், எனக்கு கொடுறா, அவனுக்கு கொடுக்காது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் சுதாரிச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக போலிங் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். பட் லைக் ஐ செட், எவ்ரிபடி இஸ் கேப்பபிள், எவ்ரிபடி இஸ் டேலண்டட். அதோட நிறுத்திக்கலாம் சார். ஐபிஎல் ஆரம்பிக்குது. ரொம்ப எங்களுக்கு அவமானமா இருக்கு சார். ஆர்டர் படி சொல்லுவேன்னா உங்களுக்கு சொல்றேன் சார். இவர் வந்துட்டு அதெல்லாம் வேணாம் பிச்சை சும்மா இருப்பேன். ஆதவ் வந்துட்டு பியூர் போலர், கலை இஸ் அன் ஆல்ரவுண்டர். ஓகேங்களா? நான் வந்து பேட் நல்லா லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்டட் போலர். ஸோ நான் போலர். ஆர்யா இந்த தடவை வந்து பர்டிகுலர் ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடுறாரு, ரொம்ப நல்லா அடிக்கிறாரு, கனெக்ட் பண்றாரு. எஸ்பெஷலாக ட்ரில்ஸ் நிறைய வந்து இல்லை நாங்கள் ஜோக்கு சொல்லுங்க, அதுக்கான எஃபர்ட் நிறைய போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. வீட்லேருந்து சைக்கிளில் வந்துருவாருங்க. சைக்கிளில் வந்து ஓஎம்ஆர் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து எங்களோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் ட்ரில்ஸ் பண்ணிட்டு பேட்டிங் ஆடிட்டு திருப்பி சைக்கிளில் போக வேண்டியது. ஸோ இவ்வளோ எஃபர்ட் போயிட்டு இருக்கு உள்ள. அண்ட் ஐ வுட் சே சாந்தனு இஸ் மோர் ஆஃப் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். போலிங்கும் போடுவார், பட் எனக்கு சாந்தனோட பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். பிருத்வி இஸ் obviously a pure batsman. அதுக்கப்புறம் தசரதி இஸ் அகெயின் bowler கம் பேட்ஸ்மேன், பட் மெயின் bowler தான். தென் அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சத்யா. அப்புறம் ஷரண் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் தான் மெயினாக, ஹாஃப் ஸ்பின்னர். அண்ட் விஷ்ணு விஷால் ஆல்ரவுண்டர், ஹாஃப் ஸ்பின் போடுவார், பியூர் பேட்ஸ்மேன். விக்ராந்த் பியூர் ஆல்ரவுண்டர், நல்ல ஃபாஸ்ட் bowling போடுவார், நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அப்புறம் எங்கள் டீமோட அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ஹாஃப் ஸ்பின்னர் பேட்ஸ்மேன். அப்புறம் எங்கள் டீமோட மூத்த கலைஞர் இருக்காரு சார், ரமணா சில்லக்குரி. அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ இதுதான் டீம் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். மிர்ச்சி சிவா வந்துட்டு போலர். ஜீவா அகைன் பார்த்தீங்கன்னா பியூர் பேட்ஸ்மேன். அவர் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போடுவார் போலிங்கில். அவ்வளோதான், இதுதான் டீம் நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஒன் மோர் திங், ஏன்னா இப்போ வந்து கிரிக்கெட் வந்து எல்லாருமே விளையாடுற ஒரு கேம். எனிபடி இன் இந்தியா வந்து அவங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்னு கேட்டோம்னா கிரிக்கெட் தான். ஸோ இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது, நல்லா விளாடணுன்றது வந்து இட்ஸ் எ பேசிக் ரிக்குவயர்மெண்ட். இப்போ வந்து ஆடியன்ஸாக சரி பார்க்கும்போது அவங்களுக்கே அந்த கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் தெரியும், எல்லாமே ரூல்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ ஆக்டர்ஸ் ஹியர் they put so much of effort. Vishnu சொன்ன மாதிரி it's not about the money,
இட்ஸ் அபவுட் த ப்ரைட், இட்ஸ் அபவுட் த லவ் ஃபார் த கேம். நிறைய இன்ஜுரிஸ், ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 1 மந்தாக பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இன்ஜுரிஸ், மேட்ச்லையும் சரி நிறைய இன்ஜுரிஸ் ஆகும். பட் அதெல்லாம் மீறி ஐ திங்க் எவ்ரிபடி கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ ஆத்தென்டிக், மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ ஆத்தென்டிக்காக, எவ்வளோ ஸ்டைலிஷாக, எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு எவ்ரிபடி. இதெல்லாம் 2 விஷயம் தான். ஒன்று, சென்னையில எல்லாரும் தான், எல்லாருமே பிஸியாக இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே தொடர்ந்து ஷூட்டில் இருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் பவுலர். அவர் எங்கள் டீமோட பிரையன் சார்ல்ஸ் லாரா. தேவையில்லாத வேலை. ஸோ ஆனால் வந்து நாங்கள் இதை வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான். நம்ம எவ்ரி வீக்கெண்ட் மீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டெய்லி ப்ராக்டிஸு, அப்புறம் வந்து ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி. ஏன்னா இவங்களை பிளான் பண்ணி யாருமே சொல்லி, ஆனால் ஜாமியை கொஞ்சம் மீட் பண்ணலாம் அடிக்கடி. ஏன்னா ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ரெகுலராக இருந்தால் அவர்கிட்ட போனால் கொஞ்சம் ஒர்க் அவுட் ப்ராக்டிஸ் கொடுத்துருவாரு. பட் மற்றவங்கள மீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது வந்து எல்லாருக்கும் கிரிக்கெட்னா கண்டிப்பாக பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக டெய்லி நாங்கள் போய் பிஸியாக இருந்தாலும் கிரிக்கெட் ஆடுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஜாலியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வந்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சிசிஎல் இந்த வாட்டி ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு பெரிய லெவலில் விஷ்ணு பண்ணுறாரு. ஸோ டெஃபினெட்லி நீட் யுவர் சப்போர்ட். சென்னை ரைனோஸ் சிசிஎல் பேஜஸை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதான் நான் சொன்னேன், எல்லாரையும் வர சொன்னேன் ஷார்ஜாக்கு. அவர் அப்படியே என்ன பார்த்தாரு. உங்களே நான் வந்து எக்கானமிலலாம் கூட்டிகிட்டு போகிறேன். இவங்களெல்லாம் இங்கே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்தீங்கன்னா கார்கோக்கு போய் மாதிரி புக் பண்ணி எல்லாரும் அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம definitely we will plan something, either one of these Indian league tournament. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. டபுள் டக்கர் படத்திலிருந்து மெலோடி கிங் வித்யாசாகர் 2 பாடல் இப்பொழுது ஏர்ஃபிளிக்ஸ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.